சென்னையில் 16 தொகுதியிலும் தாவேகா முன்னிலை என்ற தகவல் தற்போது வந்து கொண்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அது உறுதியான தகவல் வந்தவுடன் நம்ம அந்த தகவலை கொடுப்போம். தற்போது மற்றொரு முக்கிய தகவல், காலையிலிருந்து தோல்வி முகத்திலே இருந்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலே தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. கொளத்தூரிலே திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வி முகம், அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவு என்ற தகவல் வந்திருக்கிறது. மற்ற தொகுதிகளிலும் தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவரும் பின்னடைவு, சேகர் பாபு பின்னடைவு, அடுத்தடுத்து பின்னடைவு. அண்ணா நகரிலே தாவேகா வெற்றியை அறிவித்து விட்டார்கள். தாவேகா வேட்பாளர்கள் சென்னையில் சுனாமி, விஜயின் சுனாமியிலே சென்னை சுக்குநூறாக சென்று கொண்டிருக்கிறது. மற்ற கட்சி வேட்பாளர் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான தகவல், பல இடங்களிலே வாக்கு எண்ணிக்கை, வாக்கு வித்தியாசம் குறைவாக இருக்கிறது. எனவே மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று திமுகவினர் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது திருச்சி மேற்கிலே முதலில் பின்னடைவில் இருந்த அமைச்சர் நேரு தற்போது வெற்றி அடைந்திருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே அடுத்தடுத்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நீண்ட இழுபறிக்கு பின் 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது திமுக கூட்டணி. இது தனித்தனியாக திமுக கூட்டணி இவ்வளவு என்றால் தனித்தனியாக பார்க்கும் பொழுது திமுக அந்த கூட்டணியிலே எவ்வளவு இடங்களை பெற்றிருக்கு என்று பார்க்க வேண்டும். திமுக 56 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக 67, திமுக 56, காங்கிரஸ் கட்சி 4, முரசு 1, விடுதலை சிறுத்தைகள் 1, மதிமுக 0, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரிகள் எவ்வளவு என்று பார்க்கலாம். தற்பொழுது அந்த தகவல் வந்து கொண்டே இடதுசாரிகள் சிபிஐ 2, சிபிஎம் 1, ஐயுஎம்எல் 2 இடங்களிலே முன்னிலை பெற்றிருக்கிறது. ஐயுஎம்எல் 2 இடங்களில் கொடுத்த 2 இடங்களும் ஐயுஎம்எல் கடந்த முறை தோல்வியடைந்து இந்த முறை 2 இடங்களும் முன்னிலை பெற்றிருக்கிறது. எனவே இது திமுக நிலவரம். அதிமுகவை பொறுத்தமட்டில் அதிமுக 53 இடங்கள், பாஜக 2 இடங்களில் முன்னிலை, மாம்பழம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களில் முன்னிலை, குக்கர் அமமுக 1 இடத்தில் முன்னிலை என்ற வகையிலே அதிமுக கூட்டணி இருக்கிறது. தாவேகா கூட்டணி இல்லை. எனவே அவர்கள் அமோகமாக வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். 1 கோடி வாக்குகளை கடந்தது தமிழக வெற்றி கழகம். போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 1 கோடி வாக்குகளை கடந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தி. 106 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. சில அதிகார அறிவிப்புகள் வந்திருக்கிறது. மதுரை மேலூர் தொகுதியிலே விஸ்வநாதன் வெற்றி நடக்கிறது. நெல்லையில் 4 தொகுதிகள் தாவேகா முன்னிலை, 1 தொகுதியில் அதிமுக முன்னிலை, சாத்தூர் தொகுதியில் நயினா நாகேந்திரன் முன்னிலை வகிக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. தற்போது விஜய் வசிக்கும் நீலாங்கரை இல்லம், அதே போன்று பனையூர் அலுவலகம், அதே போன்று அவருடைய தந்தை தாய் வசிக்கின்ற அடையாறு ஆகிய இடங்களில் எல்லாம் தற்போது போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது.